MKNM நடத்தும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை நான் வாழ்த்து வணங்குகிறேன். இந்நிகழ்ச்சியை கண்டுகளுக்கு வந்த அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். தலைப்பு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க. சமூக ஊடகங்கள் நம்மளுக்கு சௌகரியமே சங்கடமே அப்படின்னு வச்சிருக்காங்க. தினமும் காலையில் எழுந்திரிச்சதும் கடவுள் போட்டோ பார்க்குறோமோ இல்லையோ இந்த மொபைல் ஃபோன் தாங்க பார்க்குறோம். அதில் நல்ல கருத்துக்களை கொண்ட உற்சாகமாக ஒரு 4 வரி படித்தா நாளே புத்துணர்ச்சியோடு தொடங்கும். அதை விட்டுட்டு சரியாக இந்த மெசேஜ் வர பாருங்க, ஃபார்வர்ட் மெசேஜை 20 பேருக்கு 20 நிமிஷத்தில் அனுப்பிச்சா நல்லது நடக்கும். இல்லைன்னா ஒரு கேள்விக்குறி போட்டு நிப்பாட்டுவாங்க. ஏன்டா மெசேஜை தொடர்ந்து பாட்டோன்னு இருக்கும். சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாருமே சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறாங்க. இப்படி வயது வரம்பின்றி ஆட்சி செய்கிற இந்த சோஷியல் மீடியாவால் சௌகரியமேதான பேச வராங்க பார்த்தின், தேவர்ஜுன் மற்றும் ஆகர்ஷனா. அப்படியெல்லாம் இல்லைங்க. சோஷியல் மீடியாவால் சங்கடமேதான பேச வராங்க சோமேஸ்வரன், ரோஹன் மற்றும் யாழிசை. இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. முதலாவது பேச வராங்க பார்த்தின். மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் சக பேச்சாளர்களுக்கும் சமூக ஊடகம் மூலம் இந்த நிகழ்ச்சியை பற்றி தெரிந்து டிக்கெட் வாங்கி வந்த உங்கள் அனைவருக்கும் சரிதாங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மாதிரி வலைத்தளங்கள் இல்லைன்னா இந்த இவெண்ட் பற்றி நம்மள எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சொல்லுங்க ஐயா. முன்பெல்லாம் மனுஷன் வாழ்றதுக்கு உணவு, உடை, தங்குமிடம் போதுமானதாக இருந்தது. ஆனால் இப்போ மனுஷன் வாழ்றதுக்கு சோஷியல் மீடியாவையும் வைஃபையும் சேர்த்துட்டாங்க நடுவர் அவர்களே. இன்னைக்கு லஞ்ச் என்ன சாப்பிடலாம்? இந்தியனா, சைனீஸா, மெக்சிகனா? யூடியூப்பை திறந்தா அத்தான ரெசிபியும் செய்ய தெரிஞ்சுக்கலாம். யூடியூப் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் தினமும் ஒரே வெரைட்டி தான், உப்மா. நல்ல வேலை. உங்க வீட்லயுமா? ஆமாங்க ஐயா. மறைந்து அழிந்து போன பாட்டி செய்யும் பலகாரம், கை வைத்தியம் எல்லாமும் எப்போ இல்லை எந்த காலத்து பிள்ளைங்க தெரிஞ்சுக்க முடியுது. நமக்கு தேவையில்லாத பொருளாக இருக்கலாம், ஆனால் மற்றவங்களுக்கு பயன்படுற விதத்தில் நம்ம மார்க்கெட் பிளேஸில் ரீசேல் பண்ணலாம். இப்படி செய்யும்போது நம்மளோட சுற்றுச்சூழல் கூட பாதுகாக்கப்படுது. இது சௌகரியம் இல்லையா? அவசர கால உதவிகள் கூட உடனுக்குடன் நடக்குது. உதாரணத்துக்கு சென்னை ஃப்ளட்டில் பாதிக்கப்பட்டவங்களை விட உதவியாளர்களோட எண்ணிக்கை தான் அதிகம். இந்த சோஷியல் மீடியா மூலம் நீங்கள் நல்ல விஷயங்களை எடுத்து கூறி சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டியாக கூட இருக்கலாம். இதனால சோஷியல் மீடியா நம்ம எல்லோரு வாழ்க்கையிலையும் ஒரு நண்பனை போல இடம் பிடிச்சிருச்சு. நம்ம மகிழ்ச்சியோட வாழ சோஷியல் மீடியா உதவுகிறது என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி. நன்றி பார்த்து. இப்போ சங்கடமேந்திர அணியிலிருந்து சோமேஸ்வரன் என்ன சொல்ல போறாருன்னு பார்ப்போம். வாங்க சோமேஸ்வரன். அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். ஐயா, இப்போ இருக்கிற நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா பயன்படுத்துறதுக்கு டேட்டா என்ன விலை, எந்த நெட்வொர்க் நல்லா இருக்குன்னு கேட்டால் சொல்ல தெரியுது. ஆனால் 1 கிலோ தக்காளி என்ன விலைன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. உதாரணத்துக்கு உங்கள் கையில் ₹1 இருந்ததை தொலைச்சிட்டிங்கன்னா திருப்பி சம்பாதிச்சுக்கலாம். இதே மாதிரி நேரத்தை தொலைச்சிக்கிட்டிங்கன்னா அவங்களால சம்பாதிக்கவே முடியாது. இப்போல்லாம் நம்ம மக்கள் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியல. ஆனால் ஃபேஸ்புக்கில் 70,000 ஃப்ரெண்ட்ஸு, இன்ஸ்டாகிராமில் 40,000 ஃபாலோவர்ஸ்ன்னு தெரியுது. Let me tell you a குட்டி ஸ்டோரி, pay attention, listen to me. ஒரு நாள் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம நாளைக்கு ஃபுட்பால் விளையாடலாம்னு சொன்னேன். அவனும் சரின்னு சொன்னான். அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு நான் போனப்ப அவன் அப்படியே ஷாக் ஆகிட்டான். ஏன்னா ஆன்லைனில் தான் ஃபுட்பால் விளையாட சொன்னான்னு சொல்கிறான். அப்போ
பதிலடியா தேவர்ஜன் என்ன சொல்ல போறீங்க? வாங்க. இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்கள். சோஷியல் மீடியாவால் நமக்கு நிறைய நன்மைன்னு பேச வந்திருக்கேன். அதுக்கு முன்னால் இப்போ நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி கேட்டோம்ல, அந்த ஸ்டோரியில் வர பையனே நான் தாங்க. யூகேல டெய்லி வெளியே போய் விளையாட முடியுதா? 3-4 மணிக்கே இருட்டிருது, இல்லைன்னா எப்போ மழை பெஞ்சிட்டே இருக்குது. யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? இப்போ என்னையே எடுத்துக்கோங்க. நாங்கள் யூகேல இருக்கோம், ஆனால் எங்களோட சொந்தக்காரங்க எல்லாரும் உலகத்தில் வேறு இடத்துலலாம் இருக்காங்க. சோஷியல் மீடியா மூலமாக இவங்க கிட்ட டெய்லி கூப்பிட்டு பேச முடியுது. வாட்ஸ்அப், ஃபேஸ்டைம், ஸ்கைப் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ், வீடியோஸ் எப்போ வேணாலும் செலவே இல்லாமல் அனுப்ப முடியுது. இதெல்லாம் சோஷியல் மீடியா இல்லாமல் நடக்குமா? சோஷியல் முன்னாடியெல்லாம் டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பரில் தான் உலகத்தில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் இப்போ சோஷியல் மீடியாவில் அந்த நியூஸை பார்த்ததுக்கப்புறம் நம்மளோட கருத்தையும் சொல்லலாம், மற்றவங்களோட கருத்தையும் கேட்கலாம். இதாலதான் சொல்கிறேன் நடைமுறை. சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து காலம் மாறி போச்சு, நம்ம கண்ணீர் எல்லாம் மறைஞ்சே போச்சு. கேட்ட உடனே பதில் சொல்கிற சரி, தட்டின உடனே ஹெல்ப் பண்ணுற ChatGPT இதெல்லாம் இருக்கிற பொன்னான காலம் இது. இதுவா சங்கடம்னு சொல்கிறீங்க? இப்படி சோஷியல் மீடியாவால் நன்மையேன்னு சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தேவர்ஜன். ஆமால, சோஷியல் மீடியாவால எவ்வளோ சௌகரியங்கள். இதை எப்படி சங்கடம்னு சொல்ல போறீங்க ரோஹன்? வாங்க. விழாவுக்கு வந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு என் இனிய வணக்கம். நிகழ்ச்சியை காண வந்த அனைவருக்கும் என் வணக்கங்கள். சோஷியல் மீடியா நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான இடம் பிடிச்சிச்சு. சோஷியல் மீடியாவில் வர ப்ரமோஷன் வீடியோவை பார்த்து நமக்கு எது தேவையான பொருள், தேவையில்லாத பொருள் தெரியாமல் வாங்கி ஏமாந்து போனோம். உதாரணத்திற்கு பலருக்கும் இன்னைக்கு புத்தகம் படிக்கும் பழக்கம் குறைந்து விட்டது. எதுக்கு வேணாலும் எப்போ வேணாலும் AI யூஸ் பண்ணலாம்னு நினைப்பு வந்துச்சு. சோஷியல் மீடியாவில் பொய்யான தகவல் பரப்புவது ரொம்ப எளிதாக இருக்கிறது. இப்படி அதிகமாக சோஷியல் மீடியாவில் பொய்யான தகவல் பரப்புவது ரொம்ப எளிதாக இருக்கிறது. சோஷியல் மீடியாவில் நேரம் செலவு பண்ணுறதால் மனிதர்களிடம் எப்படி பேசுவது, பழகுவது கூட மறந்து போயிடுது. இதனால் வரக்கூடிய பேர் புகழ்னால் மனிதர்களுக்குள் தேவையில்லாத போட்டி பொறாமை வளருது. இதில் உண்மையான மகிழ்ச்சி எதுன்னு மறந்து போயிடுது. மதுவராமக்களே, அன்பு கனிவு பொறாமையில தான் மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் புத்தகத்தில் மட்டும் வார்த்தையாக பார்க்கிற சோகமான நிலைமையில தான் இருக்கிறோம். எனவே சோஷியல் மீடியாவில் நிச்சயம் சங்கடமே என்று கூறி விடைபெறுகிறேன். சரியான பதிலடியா இருக்கே. நன்றி ரோஹன். இப்போ ஆகாஷ்னா இதுக்கு என்ன சொல்ல போறாருன்னு பார்க்கலாம். வாங்க ஆகாஷ்னா. MKMM விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். நடுவர் அவர்களே, நான் இன்று சோஷியல் மீடியாவால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பேசப் போகிறேன். நண்பர் ரோஹன் சிறப்பாக கூறினார், ஆனால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. சோஷியல் மீடியா ஒரு கருவி. நன்மை தீமை என்பது நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் பற்றிதான் இருக்கிறது. புத்தகங்கள் படிப்பது குறையவில்லை. இப்போது அதிகமாக ஆன்லைனில் படித்து கற்றுக்கொள்கிறோம்.
அதேபோல் ஆன்லைனில் தேவையானதை நன்கு ஆராய்ந்து வாங்க முடியும். கோவிட் காலத்தில் மக்கள் வீட்டிலே இருந்தபோது சோஷியல் மீடியா முக்கியமாக இருந்தது. சோஷியல் மீடியாவின் பயன்பாடால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபீஸ் கல்ச்சரையே மாற்றிருச்சு. ஜூமில் மீட்டிங் நடக்குது, வாட்ஸ்அப்பில் கல்யாணம் அட்டன் பண்ணுறோம், யூடியூப்பில் நடனம், பாடல், சமையல்னு அனைத்து வித்தைகளையும் கற்றுக்குறோம். டீம்ஸில் பாடம் படிக்கிறோம், ஆன்லைனில் மருத்துவ ஆலோசனை பெறுகிறோம். மீம்ஸ் பார்த்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிறோம். ஷார்ட்ஸ் ரீல்ஸ்னு எல்லாருமே அவங்கவுங்க டேலண்ட்டை வெளிப்படுத்துகிறாங்க. சோஷியல் மீடியாவின் தனி சிறப்பு என்னவென்றால் உலகின் எல்லா உறவுகளையும், நண்பர்களையும், மொழிகளையும், நாடுகளையும் மற்றும் கலாச்சார வேறுபாடுகளை கடந்து அனைவரையும் இணைக்கிறது. இறுதியாக கண்ணதாசன் ஐயாவின் பாடல் வரிகளை கூறி நிறைவு செய்கிறேன். தேடினேன் வந்தது, இதுதாங்க கூகுள். நாடினேன் தந்தது, இதுதாங்க அமேசான். வாசலில் நின்றது, இதுதாங்க ஊபர். வாழவா என்றது, இதுதாங்க மேட்ரிமோனி வெப்சைட். நடுவர் அவர்களே, இப்படி மக்களுக்கு வாழ்க்கையை சுலபமாக வாழ கற்றுக் கொடுத்த சோஷியல் மீடியா என்றும் சௌகரியமே என்று தீர்ப்பு அளிக்குமாறு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையா சொன்னீங்க. நன்றி ஆகர்ஷனா. இப்போ கடைசியா இதுக்கு பதிலா யாழிசை என்ன சொல்ல போறாருன்னு பார்ப்போம். வாங்க யாழிசை. இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு என் வணக்கங்கள். நடுவர் அவர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். சோஷியல் மீடியா எப்படின்னா பொய் சொல்லி போலியா ஒரு அரண்மனையே கட்டலாம், ஆனா உங்களால அதுக்குள்ள செல்லவோ வாழவோ முடியாது. சோஷியல் மீடியாவில் பார்க்குறதுக்கு நல்லா பிரம்மாண்டமா சங்கர் சார் மூவி மாதிரி இருக்கும், ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகாது. என் நண்பன் வீட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்று சொல்கிறேன், கேளுங்க நடுவர் அவர்களே. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலான்னு பிளான் போட்டா அக்கா ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறாங்க, தம்பி ஒரு பக்கம் டிக்டாக்ல இருக்கிறாங்க, அப்பா ஒரு பக்கம் எக்ஸ் பக்கத்தில் நியூஸ் பார்க்குறாங்க, அம்மா ஒரு பக்கம் வாட்ஸ்அப்பில் இருக்காங்க. எல்லாரும் கேஜெட்டோடய இருந்தா எங்கே இருந்த குவான்டிட்டி தான் வரும் நடுவர் அவர்களே? நீங்களே சொல்லுங்க. சோஷியல் மீடியாவில் வர மெசேஜ், நியூஸ் எல்லாத்தையுமே நம்புகிறாங்க, அதோட உண்மை தன்மை பற்றி கவலையே இல்லை. இதில் சில சமயம் பெரிய மோதல்களையே ஏற்படுத்தி உயிர் பலி கூட நடக்குது. மக்களின் பொன்னான கைகள் புண்ணாகும் வரை நேரத்தை நாம் சோஷியல் மீடியாவில் செலவு செய்கிறோம். இப்போ ஒன்றும் கெட்டு போகல, விழித்து கொள்ளுங்கள் மக்களே. இதன் பயன்பாட்டை நாம் குறைப்பது நாம் நமக்கு செய்கிற ஒரு பெரிய உதவி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி யாழிசை. அப்போ நான் வெளியே இருக்கிற போட்டோ எல்லாம் லைக்ஸ்க்காக இல்லையா? என் நண்பர்கள் சொன்னது போல சமூக ஊடகங்கள் நம் வாழ்வில் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. நாணயத்தில் 2 பக்கம் இருக்கிறது போலயே சமூக ஊடகங்கள் நன்மையாக இருக்கும், தீமையாக இருக்கும். ஆனால் அது எவ்வளவு நல்ல விஷயம் இருக்குதோ அதே அளவு தேவையில்லாத விஷயம்லாம் இருக்கும். ஆனால் பாலிருந்து நீரை தனியாக எடுக்கிற அனுப்பறவை போலயே நாமளும் சோஷியல் மீடியாவிலேருந்து நல்லது மட்டும் எடுத்துக்கணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்றது போல